Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம 2022 of TNMAWS AE exam உடைய question paperல இருக்க questions தான் solve பண்ண போறோம். First question, a circuit that produces periodic waveform in its output only with the DC supply voltages. இங்க நமக்கு options நிறைய இருக்கு. So generally இப்போ amplifier, rectifier, clipper உடைய role எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். Amplifier வந்து it amplifies the signals, அதாவது பெருசு பண்ணி கொடுக்கும் நமக்கு. Rectifier வந்து conversion, கிளிப்பர் வந்து அன்வான்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிளிப் பண்ணி கொடுக்கும். பட் இந்த ஆசிலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கியூட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஜெனரேட்ஸ் கண்டினியூஸ் பீரியாடிக் waveform without any external input signal. ஸோ எந்த விதமான இன்புட் சிக்னல் கொடுக்காமையே நமக்கு ஒரு கண்டினியூஸ் பீரியாடிக் வேவ்ஃபார்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற சர்க்கியூட் தான் ஆசிலேட்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது பாசிபிள் அப்படின்னா, இட் இஸ் டன் பை யூஸிங் எ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நமக்கு கொஸ்டின்ல அதே தான் கேட்டிருக்காங்க. பீரியாடிக் வேவ்ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகணும் அண்ட் ஒன்லி வித் த டிசி சப்ளை வோல்டேஜ், அதாவது சப்ளை வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கு, எந்த விதமான இன்புட் சிக்னலுமே இல்லை. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிற இந்த ஆசிலேட்டர் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ டு சால்வ் திஸ் கொஸ்டின் we have to know the basics of electronics, that is amplifier in the sense it just amplifies the signal. When it is rectifier, it converts the signal, and for clipper it just clips the unwanted portions of any signal. When it comes to oscillator, it generates a continuous and periodic waveform without any external input signal, which is done by using a positive feedback. The question is all about the production of periodic waveform with only DC supply voltage, that is we are not providing any input over here, and the output is going to be a periodic waveform, which means oscillator under option B will be our correct answer. Second question, the current gain of Darlington pair and emitter follower is, and அதே மாதிரி அதனுடைய வோல்டேஜ் கெயின் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்லிங்டன் பேருடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ டார்லிங்டன் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ 2 டிரான்சிஸ்டர் சர்க்கியூட். அதோடைய கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எமிட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு பேஸ் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் 2 டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்ஸையும் வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இதனுடைய கனெக்ஷனே. ஸோ இந்த டார்லிங்டன் பேருக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் high current gain value. ஸோ கரண்ட் கெயின் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் கெயின் ஆஃப் இண்டிவிஜுவல் டிரான்சிஸ்டர்ஸ். இங்கே நமக்கு 2 டிரான்சிஸ்டர் இருக்கிறதுனால ஒரு டிரான்சிஸ்டருடைய கரண்ட் கெயினை நம்ம பீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் அப்படிங்கும் போது பீட்டா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கரண்ட் கெயின் கிடைக்கும். அண்ட் இதனுடைய வோல்டேஜ் கெயினுடைய வேல்யூ வந்து யூனிட்டி. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி நம்ம எமிட்டர் ஃபாலோவருக்கு பார்க்கலாம். ஸோ எமிட்டர் ஃபாலோவர் அப்படிங்கிறது வந்து காமன் கலெக்டர் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதனுடைய வோல்டேஜ் கெயின் வந்து இட் இஸ் சேம் ஆஸ் டார்லிங்டன் பேர் தான், which means voltage gain is equal to unity. ஆனால் இதனுடைய current gain எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is greater than 1. ஸோ greater than 1 அப்படிங்கும் போது it can be taken as beta. ஸோ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டார்லிங்டன் பேருடைய எமிட்டர் ஃபாலோவருடைய கரண்ட் கெயின் என்ன அப்படின்னு தான். டார்லிங்டன் பேருடைய கரண்ட் கெயின் வந்து பீட்டா ஸ்கொயர். ஸோ பீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எமிட்டர் ஃபாலோவருடைய கரண்ட் கெயின் பீட்டா அண்ட் ரெண்டுத்துடைய வோல்டேஜ் கெயினும் நமக்கு 1 and 1. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know the basics of Darlington pair and emitter follower. So for Darlington pair, it is a circuit with 2 transistor with emitter of 1 transistor connected to the base of second transistor, and the 2 transistors will have the common collector connected in together. Also, it will have a high current gain. So in case if we consider the current gain of a single transistor as beta, since we have got 2 transistors, it will be beta into beta, which is beta square. And similarly, the voltage gain value is going to be remain unity.
When if we consider it for emitter follower, it is nothing but common collector transistor amplifier where we will have the voltage gain same as the Darlington pair. So voltage gain is equal to 1, but the current gain is greater than unity. So we can take it as beta. So the question is all about current gain of Darlington pair and emitter follower. So beta square and beta will be the first option. Next, voltage gain is going to remain the same for both the things, which is 1 and 1. So beta square, beta 1 and 1 in the set. So option C is our correct answer. Third question. Circuit used to provide negative feedback for neutralizing the change in collector current. So ஒரு negative feedback in collector emitter ஃபீட்பேக்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கியூட்டை வந்து மோர் ப்ரெடிக்டபிள் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பை ப்ரொவைடிங் அப்போசிங் சேஞ்ச் இன் பேஸ் வோல்டேஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா which cancels any change in the collector current. ஸோ கலெக்டர் கரண்டான ஐசியில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சல் பண்ணிடும். அது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் வோல்டேஜில் நம்ம ஆப்போசிட் சேஞ்சை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நமக்கு சர்க்கியூட் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அதாவது நம்மளால் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இது எதனால் அப்படின்னா பை யூஸிங் நெகட்டிவ் ஃபீட்பேக் இன் கலெக்டர் எமிட்டர் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான். ஸோ கலெக்டர் எமிட்டர் ஃபீட்பேக் பயாஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know why we are providing this negative feedback. So in general, the negative feedback in collector emitter feedback will be used to make the circuit more predictable. So this can be achieved by providing opposite sign of base voltage which cancels the collector current changes. So to cancel this, we are providing opposite changes, and this is the reason why we are using this negative. That is, we are neutralizing the effect. For example, if it is plus 1, we are applying a value of minus 1, so which will get cancelled, that is neutralized each other. So for this only we are using this negative feedback. So option D is our correct answer. Next question, the energy gap in a semiconductor. So generally energy gap எடுத்துட்டோம் அப்படின்னா it is inversely proportional to temperature. So 1 by temperature அப்படின்னு இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு எனர்ஜி வந்து கம்மியாகுதோ அப்போ டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு எனர்ஜி கேப் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி நடக்கிறதுனால அதாவது இந்த எனர்ஜி கேப் கம்மி ஆகுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல் பேர்ஸுடைய ஜென்ரேஷன் அதாவது காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் அட் ஹையர் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் கான்செப்டே. ஸோ த எனர்ஜி கேப் இன் அ செமிகண்டக்டர் decreases with increase in temperature. So C தான் நமக்கு decrease with increase in temperature இருக்கு. So option C தான் நம்மளுடைய correct answer. So in general, the energy gap is inversely proportional to 1 by temperature, which means the energy gap decreases with increase in temperature. The reason behind maintaining this particular fact is the electron hole pair generation is easier at higher temperatures. So whenever there is an energy gap, just by increasing the temperature, we can reduce this and make the electron hole pair generation very easier. So option C, which is energy gap decrease with increase in temperature, is our correct answer. Next question, in n-type semiconductor there are. So n-type la எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாகவே density of நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா இம்மொபைல் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் இதில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் ரூலே. நமக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இம்மொபைல் பாசிட்டிவ் அயான்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
So in general, for an n-type semiconductor, the density of negative charge carriers will be high. So it will have immobile positive ions and electrons as the majority charge carriers. So the question is all about what will be available. So we have got immobile positive ions, which means option D is our correct answer. Next question, a good control system has all except இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா stability, response, accuracy and power handling capacity எல்லாமே இருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு நல்ல கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லா இருக்கும். எப்பெல்லாம் வந்து நமக்கு ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வந்து அன்டிசையரபிளா இருக்கும். அதாவது சிஸ்டம் வந்து நமக்கு இன்ஸ்டெபிலிட்டியில இருக்கும். ஸோ இதனால நமக்கு புவர் அக்யூரசி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் மூலமாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், நல்ல அக்யூரசி இருக்கணும் அண்ட் பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஆனால் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஜென்ரல் எனி கண்ட்ரோல் சிஸ்டம் ஷுட் ஹேவ் காட் அ குட் ரெஸ்பான்ஸ், விச் மீன்ஸ் there should not be any slow response. So whenever it has low response, the system will be undesirable, which means it will move into instability state and finally we will get only poor accuracy. So to remove all this, we should maintain a good response in any control system. So the options under stability, accuracy and power handling capacity, which are all positive, the slow response is only the exceptional feature. So option B is our correct answer. Next question, the transfer function of a system is 3s square plus 4s plus 4 divided by s plus 2 the whole square plus s plus 1. The characteristic equation is. So ஒரு கொடுத்திருக்க ஒரு transfer functionலேருந்து characteristic function அதாவது characteristic equation நம்ம derive பண்ணணும் அப்படின்னா இந்த denominator வந்து நம்ம 0க்கு equate பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய ரூல். ஸோ s plus 2 the whole square plus s plus 1 is equal to 0 அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்கா இல்லை டைரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு s plus 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் s plus 1 is equal to 0 அப்படின்னு டைரக்ட் ஆப்ஷனே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So the characteristic equation can always achieved by just equating the denominator value to 0. So s plus 2 the whole square plus s plus 1 is equal to 0. Now let us check the options for the expanded version of this particular equation or the direct equation. So under option B we have got the same thing, which is s plus 2 the whole square plus s plus 1 which is equal to 0. So option B is our correct answer. Next question, the transfer function of a system is T of s is equal to k divided by s cube into 1 plus s into t. The type and order of the system is. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ டைப் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு மேலே பவர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைப்பை டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இன்டையர் ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ டைப் 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ SQ ப்ளஸ் 1 plus ST அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது SQ ப்ளஸ் S power 4 into T அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் இந்த ஹையஸ்ட் பவராக இருக்கிறது தான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையஸ்ட் பவராக நமக்கு இங்கே என்ன இருக்குது 4 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆர்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4. டைப் அண்ட் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 and 4 அப்படிங்கிற இந்த D ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So in general, to determine the type of a system, we have to look at the power of S in the denominator. So here we have 3. This represents the type of a transfer function. Next, to identify the order, we have to consider the entire denominator. So here we have got s cube into 1 plus s into t. Expanding this, we have got s cube plus s power 4 into t. Now we have to look at the highest power. So the highest power available is 4. Which represents the order. So question asked is for type and order, which means 3 and 4, which is under option D is our correct answer.
Next question, which of the following effects in system is not caused by a negative feedback? ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டமில் எப்போவுமே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு ரிடக்ஷன் இன் கெயின் வந்து இருக்கும், இன்க்ரீஸ் இன் பேண்ட்விட்த்தும் இருக்கும், ரிடக்ஷன் இன் அவுட்புட் இம்பிடன்ஸும் நமக்கு இருக்கும். ஆனால் சிக்னல் வந்து டிஸ்டார்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவலில் தான் இருக்கணும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு லெஸ் டிஸ்டார்ஷன் தான் கிடைக்கும். ஆனால் ஆப்ஷனில் நமக்கு ஹை இன் டிஸ்டார்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ whenever we are using a negative feedback in control system, the advantages will be reduction in gain, increase in bandwidth, decrease in output impedance, and low level of distortion. But in C option, we have got high in distortion, which means option C is our correct answer. Next question, the Routh array of characteristic equation is given. The number of roots lying on RHS of S-plane is. So RH criteria எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா number of poles in RHS இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா number of sign changes in first column of RH table. இங்கே நமக்கு RH table கொடுத்துருக்காங்க. இங்கே first column இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாசிட்டிவ் தான் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்குது. இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. அகெயின் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படிங்கும் போது செகண்ட் சைன் சேஞ்ச், அகெயின் பாசிட்டிவ் தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 2 அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் RHS plane அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். To identify the number of poles in RHS of S-plane under RH table, we have to look in the first column values and look for the number of sign changes. So under the first column, we have got for the first two values, it is just positive, and here we have got a sign change which is positive to negative. So one sign change is available. Again from negative to positive, second sign change is available. Again we have the same signs here. 2 sign changes, which means the number of poles in RHS is equal to 2. So option C is our correct answer. Next question, the open loop transfer function of feedback control system is G of S H of S is equal to 1 divided by S plus 1 the whole cube. The gain margin is. So first நம்ம gain margin உடைய formula என்ன அப்படிங்கிறத எழுதலாம், which is equal to 1 divided by T of j omega under omega is equal to phase crossover frequency. So in the phase crossover frequency அப்படிங்கிறது வந்து it is frequency at which the angle of open loop transfer function is equal to minus 180 degree. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டி ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இதில் எஸ்ஸுக்கு பதிலாக ஜே ஒமேகா ரீப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜே ஒமேகா ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 divided by square root of a square plus b square. இங்கே a value 1, b value வந்து ஒமேகா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் கியூபை நம்ம அப்படியே இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 180 டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதாவது ஆங்கிள் ஆஃப் டி ஆஃப் ஜே ஒமேகா அட் omega is equal to omega PC is equal to minus 180 degree. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of b by a. டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ மைனஸ் இங்கே கியூப் ரூட் இருக்கிறதுனால 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். tan inverse of b வேல்யூ ஒமேகா அண்ட் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஒமேகா பிசி டிவைடட் பை 1 which is equal to minus 180 degree. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், tan inverse of omega PC is equal to 60 degree அப்படின்னு கிடைக்கும். ஸோ
omega BC is equal to tan 60. Tan 60 உடைய value √3. So இந்த value எடுத்து நம்ம இதில் இப்போ replace பண்ணணும், which is equal to 1 divided by square root of omega value வந்து இப்போ நமக்கு √3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So √3 the whole square plus 1 the whole cube, which is equal to 1 divided by √3க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 3 கிடைக்கும். 3 plus 1 4, square root of 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2, so 2 the whole cube, which is equal to 1/8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கெயின் மார்ஜின் தான் கேட்டிருக்காங்க, which is equal to 1 divided by modulus of T of j omega, which is equal to 1 divided by 1/8 அப்படிங்கும் போது 8 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know the value of gain margin first, which is nothing but 1 divided by magnitude of the transfer function at omega is equal to phase crossover frequency omega PC. So phase crossover frequency in the sense it is a frequency at which the angle of open loop transfer function is equal to minus 180 degree. So let us identify the value of magnitude first. Replace S for j omega. To get the value of magnitude is nothing but 1 by square root of a square plus b square. A value is 1 and b is omega. So we have got it as square root of omega square plus 1 the whole cube. Next, moving on into the angle, T of j omega angle under omega is equal to omega c is equal to minus 180 degree as per the definition. So we have to find out the angle here. So the formula for angle is tan inverse of b by a. Since we have got it in the denominator, while taking to the numerator, we will get a negative sign, so minus 3 because it is cube. So tan inverse of omega bc divided by 1, which is equal to minus 180 degree. Cancelling out the negative sign, tan inverse of omega bc is equal to 60 degree. So omega bc will be equal to tan 60, which is equal to √3. Now we can identify the value of magnitude. So substituting the value of omega bc over here, square root of 3 the whole square plus 1 the whole cube. So square root of 3 square in the sense we will get 3 here, 3 plus 1 is 4, square root of 4 is 2, so 2 cube. So 1/8 is the magnitude value. We have to calculate the value of gain margin, which is equal to 1 by the magnitude value. So 1 divided by 1/8 in the sense we will get just as 8, which means option C is our correct answer. So if you have got any doubts in the questions that we have solved so far, you can post it out in the comment section. Thank you so much, friends.